டி நகரில் இந்த மக்கள் தங்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெரிய ஒரு கும்பலை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. நிறைய காண்டமோட கவர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாமே அவங்க வந்து பயன்படுத்தி இங்கே தூக்கி எறிஞ்சிருக்காங்க. பாய்ஸு கேர்ள்ஸு கேஷுவலாக நடக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. எப்படியும் ஒரு 10 லேடிஸுக்கு மேலே லைக் காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி இருந்தாங்க. நார்த் இண்டியன்ஸ், தமிழ் ஆல்சோ. சுகி டன்ஸோ சொமோட்டோ அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு இது கம்பெனி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. போலீஸ் வந்து ஸ்பை மாதிரி கஸ்டமர் மாதிரி அட்டன் பண்ண போயிருந்தாங்க. கையங்காலமாக மாட்டிக்கினாங்க எல்லாரும். 8 பேர் நினைக்கிறேன் ஜென்ஸு. நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் ஏதோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. கஸ்டமர்ஸ் அவங்க வந்துட்டு போவாங்க. அவங்க வந்து உள்ளே தான் இருப்பாங்க. மார்னிங் வந்தாங்களா ரிட்டன் நைட்டு தான் வெளியே போவாங்க. அது வரைக்கும் உள்ளே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நேரடியாக மட்டும் இல்லாமல் வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஹாய் மெசேஜ் பண்ணால் அவங்க உடனடியாக நிறைய பெண்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2000 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை அந்த சேனலுக்கு வணக்கம். நான் வருண் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடிய பகுதி தான் டி நகரில் இருக்கக்கூடிய மூசா ஸ்ட்ரீட். நேற்றைய தினம் நீங்களே பார்த்துக்கலாம். டி நகரில் இந்த மூசா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட், அது நார்மலாக மக்கள் தங்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெரிய ஒரு கும்பலை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து போலீஸார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன இருக்குது, இது எங்கே நடந்துச்சு, என்ன மாதிரிலாம் அங்கே உள்ளக்க இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வீடு. இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்த பகுதியும் 2 பக்கமும் வீடு இருக்குது. அதாவது மக்கள் தங்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகள் 2 சைடும் இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு வீடு இருக்குது. அதை ஒட்டி இருக்கிற இந்த பகுதி தான் அந்த பாலியல் தொழில் நடந்த இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட். இது எப்படி நடந்துச்சு, ஏன்னா சுற்றி இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இது வெளிப்படையாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் சாலையை ஒட்டி இருக்கிற ஒரு வீடு, இவ்வளோ மக்கள் நெருக்கடியான ஒரு ஏரியாக்குள்ளே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்களே பார்க்கலாம். லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ட்ரீம் பிக் ஸ்மார்ட் ஒர்க் இதுமாரி வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து இந்த ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தோட லோகோஸ் எல்லாமே இருக்கும். அதை மென்ஷன் பண்ணி தான் இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு எடுத்து அவங்க வந்து இந்த பாலியல் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த பாலியல் தொழில் சம்மந்தப்பட்ட அந்த வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் தான் இருந்திருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது என்ன ஏதுன்னு. இப்போ இந்த இடம் தான் அந்த பாலியல் தொழில் நடந்த அந்த அடுக்குமாடு குடியிருப்பு. இப்போ போலீஸார் பண்ண ரைடில் வந்து இங்கே மொத்தமாக சீல் வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்க முடியும். இதுதான் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோட அப்படியே முதல் பெரிய கதவு. உள்ளே போனதோட தான் இந்த இடத்துல தான் ஆஃபீஸாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் இது சீல் வச்சுருக்காங்க. இப்போ போலீஸார் விசாரணையில் இது வழியாக தான் போய் பார்த்துருக்காங்க. பார்த்து யார் கைது பண்ணதுக்கப்புறம் தான் மாடியை நோக்கி போயிருக்காங்க போலீஸாரெல்லாம். ஸோ அது பக்கத்தில் அப்படியே வரும்பொழுது இதான் அந்த மாடிப்படிக்கு போகக்கூடிய வழி. இங்கேயும் அவங்க வந்து சீலிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மேலே இருந்து இது 3 மாடியுமே அவங்க வந்து பாலியல் தொழிலுக்கு யூஸ் பண்ணனால மொத்தமாகவே சீல் வச்சுருக்காங்க. தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வந்தோட சைடில் ஒரு சின்ன ஒரு சந்து இருக்குது. ஸோ அந்த சந்துக்குள்ளே தான் நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது நிறைய அந்த பான்பரா குட்கா அதை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து எச்சில் இங்கே வந்து உமிழ்ந்துருக்காங்க போல். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே அந்த பான்பராக்கோட கரைகள் எல்லாமே இடத்துல இருக்குது. பான்பரா கரைகள், சிகரெட் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இந்த கூலி போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிற எல்லாமே இருக்குது. இது மேல் நோக்கி பார்க்கலாம். அப்படியே ஜன்னல் எதுவுமே இல்லை. ஆனால் இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் இதில் இருந்தால் அவங்க வந்து இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறது மாதிரி தெரியுது. முக்கியமாக இந்த போலீஸ் ரைடப்போ காவல்துறை மேலே ரைட் போயிட்டு இருக்கும்போது இதிலேருந்து இந்த 2வது மாடியிலேருந்து இந்த மாடியிலேருந்து நிறைய பேர் குதித்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்படி குதித்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி செய்யும்போது ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு கால் அடிபட்டதாக போலீஸ் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிட்டு இப்போ டி நகரில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி நம்ம உள்ளே போகலாம். உள்ளே பார்த்தோம்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும். முழுக்க எல்லாமே
மதுபானங்கள் தான், மதுபானங்கள் அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எத்தனை பேர் இங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா போலீஸ் தகவல் படி 20 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பேர் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாக்கு நிறையா வெறும் மதுபானங்களும் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இதை ஒட்டி பார்க்கும்பொழுது நிறையா காண்டமோட கவர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாமே அவங்க பயன்படுத்தி இங்கே தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல அதிகமாக பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. நான் இங்கே ஒர்க்கு ஜாயின் பண்ணி 3 மந்த் ஆகுது. எனக்கு இந்த 3 மந்த்து தான் இங்கே நடக்கிறதே தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் அந்தளவுக்கு இது அதுதான்ட்டு கன்ஃபார்மாக தெரியாது. ஓரளவு தெரியும் இதுதான் நடக்குது. அவங்க ஜாப் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு கன்சல்டி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்விக்கி, டன்ஸோ, சொமோட்டோ அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு இது பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி தான் அவங்க கம்பெனி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ப்ரோ. கஸ்டமர்ஸ் அந்த இது சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு போவாங்க. அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. மார்னிங் வந்தாங்களா ரிட்டன் நைட்டு தான் அவங்க போவாங்க. வெளியே போகிறதே நைட்டு தான் வெளியே போவாங்க. அது வரைக்கும் உள்ளே தான் இருப்பாங்க. ஆக்சுவலி போலீஸ் ஸ்பை மாதிரி அவங்கள போயிட்டு கஸ்டமர் மாதிரி அட்டன் பண்ண போயிருந்தாங்க. ஸோ அப்போ கையங்காலமாக மாட்டிக்கினாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் நிறைய போலீஸ்லாம் வந்துட்டாங்க. சீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே இருந்தவங்களாம் ஆக்சுவலி டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது உடைக்க முடியாததுனால வெளியே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. சுற்றி உளியில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அவர். அப்புறம் உடைச்சிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு புரோக்கர் ஒரு காரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. லைக் ஒரு லேடி, கொஞ்சம் மதிக்கத்தக்க பொம்பளை தான். அப்புறம் ஒரு 2 ஆம்பளைங்க, அவங்கள ஃபஸ்ட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த ஜென்ஸு கிளைண்ட் அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க 2 காரில். 8 பேர் நினைக்கிறேன் ஜென்ஸு. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் ஏதோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் இங்கே இருக்கிற க்ரௌடு கலையிற வரைக்கும் அவங்க உள்ளே தான் இருந்தாங்க. க்ரௌடு கலைஞ்ச உடனே ஒரு 3 ட்ரிப்புக்கு மேலே போலீஸ் காரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படியும் ஒரு 10 லேடிஸுக்கு மேலே, லைக் காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி இருந்தாங்க. நார்த் இண்டியன்ஸ், தமிழ் ஆல்சோ. நானும் பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்டோருக்கு முன்னாடி தான் ஆட்டோலாம் ஸ்டாப் ஆகும். இங்கே தான் இறங்கி அங்கே நடந்து போவாங்க. மறுபடியும் இங்கே தான் ஏறி போவாங்க. பாய்ஸு கேர்ள்ஸு காரில் கேஷுவலாக நடக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. சுற்றி இவ்வளோ வீடு இருக்கும் பொழுது எப்படி ஒரு சின்ன புகா கூட வந்திருக்காதா, சந்தேகம் இருந்திருக்காதா அப்படிங்கிற வகையில் இது பண்ணும் போது இங்கே இந்த 3 மாடியிலையுமே பவுன்சர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த முழுக்க அந்த பவுன்சர்ஸ் வெளியூரை சார்ந்த பவுன்சர்ஸ் தானா. அவங்க நம்ம பெரிய பெரிய ஹீரோவுக்கு எல்லாருக்குமே பவுன்சராக போயிருப்பதாகவும் சுற்றி இருக்கிற மக்கள் தெரிவிக்கிறாங்க. பார்த்த ஒரு சில நபர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பவுன்சர்கள் எல்லாருமே ஒரு சில நடிகளோட பவுன்சராக கூட போயிருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. ஏன் அந்த பவுன்சர்கள் பயன்படுத்தப்படுறாங்கன்னா, இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே நம்மளால் பார்க்க முடிச்சு சுற்றி நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது, முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்குது. அது எப்படி உள்ளே வராங்க போகிறாங்க என்பது பார்க்கறதுக்கு முழுக்க கண்காணிப்பில் இருக்குது இந்த சிசிடிவி கேமரா. அவங்க வருகின்ற நபர்கள் பணத்தை கொடுக்காம போயிடக்கூடாது, இல்லை வேறு யாருக்கள் வந்துடக்கூடாது. ஐ மீன் மீடியா சார்ந்த நபர்களோ போலீஸ்காரங்களோ இல்லை வேறு ஏதாவது இந்த புகார் தெரிவிக்கும் வகையில் பிரச்சனை செய்திடக்கூடாது என்பதற்காக அந்த பவுன்சர்கள் இந்த 3 மாடியிலையுமே இருந்திருக்காங்க. அவங்க தான் முழுக்க இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குது, இந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்குதுன்னா, முதல்ல ஹாய்னு அந்த வாட்ஸ்அப் குரூப், அதாவது இவங்க தயாரித்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் போட்டால் அவங்களே இங்கே இருக்கிற பெண்களோட ஒரு 70-80 பெண்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி அதில் அவருக்கான ப்ரைஸ், அதாவது எவ்வளோ விலை என்பதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நேர கணக்கா இல்லை நாள் கணக்கா இல்லை எப்படிங்கிறத அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மென்ஷனை பார்த்துட்டு எந்த பெண்கள் வேணுமோ அதை சார்ந்து நம்ம அதை குறிப்பிட்டோம்னா அவங்களே டி நகர் பஸ் ஸ்டாப், அதாவது நம்ம நிற்கக்கூடிய பகுதி ரொம்ப பக்கத்தில் டி நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது, ரொம்ப பரபரப்பான பகுதி. ஸோ அதனால் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பிட்ட வர சொல்லிவிட்டு அங்கே ஒரு செக்அப் பண்ணுவாங்க. யார் இவங்க, எங்கேருந்து வராங்க, ஏதாச்சும் போலீஸா மீடியாவா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் செக் பண்ணுவாங்களாம். அந்த இடத்துலையும் இன்னும் அதிகமான செக்கப்கள் இருக்கும். அதை தாண்டி தான் இங்கே கூட்டு வருவாங்க. இங்கே கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே கூட்டு போய் எந்த ரூமோ அதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இப்போ காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் போகிறாங்க, பெரிய ஆளும் போகிறாங்க, எல்லோரும் போகிறாங்க. பசங்க ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு லொக்கேஷன்லேருந்து அவங்க போய் கூட்டிகிட்டு வருவாங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாங்க ப்ரோ. அவங்களும் வெளியே தான் இருப்பாங்க. வெளியே இங்கே இப்போ எப்படி சொல்லுதுன்னா, அப்படி ரோட்டு மேலே பைக் இருக்கும், அது மேலே உட்காந்துட்டு அப்படியே இங்கே தான் இருப்பாங்க. உள்ளெல்லாம் போக மாட்டாங்க, வெளியே தான் இருப்பாங்க. நோட்டம் யாராச்சும் இது பண்ணுறாங்க. ஆமாம்,
ஸோ அவங்க பவுன்சர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் பார்க்குற ஆட்கள் தானே, இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணவங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏதாச்சும் அவங்கள? நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, ஆக்டர்ஸ் கூட அந்த இது பவுன்சர் போகிறத பார்த்துருக்கேன், அவங்க இதில் பார்த்துருக்காங்க. இதை ஒட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தின வாகனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது பயன்படுத்தின வாகனங்கள் எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கலாம் இதை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது நிறைய பேரோட தகவல் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே அதிகமாக ஆள் இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் வருவாங்க போவாங்க. அவங்களெல்லாம் எப்போவுமே இங்கே தங்குற ஆட்கள் மாதிரி இருக்காது. அதுவும் உள்ளே போகும்போது பர்தா அணிஞ்சிருப்பாங்க, அதை அணிஞ்சு தான் வருவாங்க. ஸோ யார் போகிறாங்கன்னே தெரியாது அப்படிங்கிறதான் இங்கே சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற தகவலாக இருந்துச்சு. அதே போல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள் என்னென்னு காவல்துறைலாம் வந்து விசாரிக்கும் பொழுது, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம் எப்படி இருக்குமோ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உள்ளே இருந்திருக்கு. சொல்லப்போனால் ஃப்ரிட்ஜில் ஆரம்பித்து சமையல் தேவையான பொருட்கள், காய்கறிகள், அப்புறம் அந்த அரிசி, அவர்கள் டிவி, எல்லாமே ஒரு குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்குன்னு காவல்துறை சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயன்படுத்தின வாகனங்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர், என்ன நம்பர் பயன்படுத்தப்படுறது அப்படி தான் மாற்றி மாற்றி பயன்படுத்திருப்பதாக தெரிய வருது. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது இந்த இடத்துல வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பரை போயிட்டு வந்து 2-3 இது கலட்டி இருக்குது. 2 நம்பரும் வேறு நம்பர். ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கும் இங்கே இருக்கிற வாகனங்களுக்கு எதுவும் பொருந்துகிற மாதிரி இல்லை. மேபி வந்து அது வேறு வாகனங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து ஒரே வாகனங்கள் காவல்துறையினெல்லாம் மாட்டிக்கக்கூடாது என்பதற்காக கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை அது எழுப்புது. காவல்துறையினர் வந்து 20க்கும் மேற்பட்ட ஆண்களை வந்து கைது செய்து டிநகரில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து பெண் காவலர்கள் மூலமாக விசாரணை நடத்திய போது வந்து அதில் நிறைய பேர் வட மாநிலத்தவர்கள், ஒரு சில பேர் தான் தமிழர்கள் அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த இடம், அதாவது இந்த 3 மாடி அடுக்குமாடி கட்டிடம் வந்து ஒரு மாதத்துக்கு 1,80,000 ரூபா வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் காவல்துறையினருக்கு 100 தடவைக்கு மேலே புகார் அளிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி நடக்குது, கொஞ்சம் விசாரிங்க, என்னென்னு தெரில, ஆட்கள் வந்து வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல்துறை வந்து இதை சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு இதுவரை. இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்பா, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, ஏதோ அரசியல் பலத்தோடு நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் வந்து மீடியாவே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிட்டாங்க. உள்ள மீடியாவே இறங்கி அந்த ஏதோ கேம் மாதிரி செட் பண்ணி அந்த அளவுக்கு பெருசாக போவே தான் ஆக்ஷன் எடுத்த மாதிரி ஒரு பேச்சு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கேர்ள்ஸ் மட்டுமே இங்கே? கேர்ள்ஸ் ஒரு 15 மெம்பர்ஸ். அந்த ரெய்ட் நடந்த அன்னைக்கு ஒரு 15 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஃபுல் டே இங்கே தான் இருக்குது ஸ்டே பண்ணுற மாதிரியா, இல்லை மார்னிங் வந்து ஈவினிங் போகிற மாதிரி அவங்க இருப்பாங்க? அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இவங்களால எந்த டைமுக்கு வர முடியும்னா, இப்போது நைட்டும் வந்திருக்காங்க, மிட் டைமு, ஓவர் நைட்டெல்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். 2 o'clock வரைக்கும் கூட நான் இருந்திருக்கேன், அப்பயும் வந்திருக்காங்க. இவங்க கையாண்ட விதமும் அதற்கு ஏற்ப வந்து ரொம்ப தனித்துவமான விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க முடியும், இங்கேருந்து நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே இதற்கு வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு பெட்டி மாரி இருக்குது அந்த இடத்துல. அது முழுக்க பெண் இது லேடிஸ் பார்க்கணும் ட்ரெஸ்ஸு, பேக்கு எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த அங்கி, அந்த பர்தாமில் இருக்கக்கூடிய அந்த அங்கி கீழே இருக்குது, இது எல்லாமே வந்து இங்கேயே வச்சுருந்துருக்காங்க. அதாவது வருகின்ற பெண்களுக்கு வந்து அவங்க உள்ளே வர்றது வெளில போகிற தெரியக்கூடாது, யார் என்ற பெண் தெரியக்கூடாது என்பதற்காக அதெல்லாம் பயன்படுத்துறது தெரியுது. இந்த உள்ளே பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் வந்து காவல்துறை விசாரணைக்கு வந்து அவங்க உட்படுத்திட்டு இருக்கிறதுனால இது இங்கே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை. இங்கே இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவங்க சொன்ன கருத்து என்னென்னா, இந்த வீட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு நேரடியாக மட்டும் இல்லாமல் வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஹாய் மெசேஜ் பண்ணால் அவங்க உடனடியாக ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய பெண்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெப்சைட்டில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ப்ரைஸ் டேக் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதாவது 2,000 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வரை அந்த ப்ரைஸ் டேக் வந்து நிர்ணயப்பட்டிருந்துச்சு. அந்த பெண்கள் எல்லா நேரமும் இருப்பாங்களாம், டைமுக்கு ஏற்றவாறு வந்துட்டு போவாங்களாம். அந்த நபர்கள் புதுவிதமாக வரக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துல எல்லாம் வருவாங்களாம். மிக முக்கியமாக வந்து கல்லூரி மாணவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வர இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இங்கே சுற்றி இருக்கிற சில பேர் வந்து சொல்கிறத நம்ம கேட்க முடிஞ்சிச்சு. மேலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இதன் மூலமாக யார் யார் வந்து எந்த விசாரணைக்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இது தனி மனிதனால் செயல்படக்கூடியது அல்ல. இதற்கு மேலாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கக்கூடும், ஏதோ ஒரு அரசியல் பலமோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கக்கூடும் தான் இங்கே இருக்கிற ஒரு மக்களோட ஒரு கருத்தாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆர் ரூட்ஸ்.